நினைச்சேன் எங்கடா என் மூட ஸ்பாயில் பண்ற மாதிரி இன்னும் எதுவுமே நடக்கலையேன்னு. இதோ ஆபீசர் வந்துட்டார்ல. அட ஆண்டவா, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? என்ன இங்க ஏதாவது கலவரம் நடந்துச்சா என்ன? ஹலோ, நான் பக்கோடா போட்டுட்டு இருக்கேன். ரெண்டும் ஒண்ணுதான். பக்கோடா செஞ்சு கொடுத்தாலே நீ ஒழுங்கா சாப்பிட மாட்டே. அப்போ பக்கோடா செய்யறியா நீ? பக்கோடா செய்யறதுக்கு நீட் எக்ஸாம்லாம் எழுத தேவையில்ல. கொஞ்சம் மாவும் கொஞ்சம் மூளையும் இருந்தாலே போதும். மாவு கிடைச்சிரும், மூளைக்கு எங்க போவ? மூளைய பேங்க்ல பர்சனல் லோன் போட்டு வாங்கிப்பேன். கண்டிப்பா உங்ககிட்ட எல்லாம் கடன் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நீ உண்மையில பக்கோடா தான் செய்யறியா? இல்ல, கிரிக்கெட் விளையாடுற. இது பேட்டு, நான் தான் பேட்ஸ்மேன். அது பக்கோடாவா? அது உங்க கண்ணுக்கு எப்படி தெரியுது? பக்கோடா அந்த கலர்ல இருக்கு. ஓ, கிச்சன் ஒரு மாதிரி இருக்கு. இது மிடில் கிளாஸ் கிச்சன், இப்படிதான் இருக்கும். நாங்க ஒன்னும் ரிச் இல்லல்ல. பக்கோடா கொஞ்சம் செவந்துடுச்சு, அவ்வளவுதான். நீ செவக்கவே இல்ல விளக்கவே, அத பத்தி எனக்கு என்ன கவலை? எனக்கு ஒண்ணு வேணும். என்ன பக்கோடா வேணுமா? அத சாப்பிட்டா வர ஃபுட் பாய்சனுக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. நான் கேட்டது அது இல்ல. உன்கிட்ட ஒரு மோதிரம் கொடுத்தல, அது எங்க? மோதிரத்தை கேக்குற நேரமா இது? நான் ரொம்ப பிஸி. நீ பிஸியா இரு இல்ல லேசியா இரு, எனக்கு என்ன? எனக்கு என் மோதிரத்தை பார்க்கணும். ஐய, உங்க தொந்தரவு தாங்கல. மோதிரத்தை கொடுத்துட்டு இப்படி நீங்க போன் பண்றதுக்கு நீங்க கொடுக்காமலே இருந்திருக்கலாமே. நான் கேட்டது மோதிரம், உன் விளக்கம் இல்ல. ஓ, அப்படியா? உங்க மோதிரத்தை மாவுல போட்டு பக்கோடா செஞ்சுட்டேன், போதுமா? அடடடா, உங்க ரிங் எங்கதான் எங்கேயாவது இருக்கும், எடுத்து காமிக்கிறேன். எங்கேயாவது இருக்குன்னா அடிக்கடி காணாம போறதுக்கு அது என்ன உன் மூளையா என்ன? கொடுத்த ஒரு மோதிரத்தை பத்திரமா பாத்துக்க முடியாத உன்னால? முடியாதுங்கிற வார்த்தை என்கிட்ட வேண்டாம். மோதிரம் தானே வேணும், இதோ காமிக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ஓமை தளபதி, அதுக்குள்ள இது எங்க போச்சு? கிடைச்சதா இல்லையா? ஐயோ, கொஞ்சம் பொறுங்க. அது என்ன பானையா உடனே கண்ணுல படுறதுக்கு? முந்திரி சைஸ்ல இருக்கு, இருங்க தேடுறேன். என்ன தேடிட்டே இருக்கேன்? மூளைய. வாட்? ஐயோ, மூளையில தேடிட்டு இருக்கேன். இங்கதானே வச்சேன். என்ன கிடைச்சதா இல்லையா சொல்லு. என்ன அங்க பண்ணிட்டே இருக்கேன்? பக்கோடாவை எடுத்து போட்டுட்டு இருக்கேன். இது பாரு, என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்காது. அந்த மோதிரம் எங்க? அது என் உயிர்னு சொல்லிருக்கேனா இல்லையா? அது மட்டும் கிடைக்கல, நான் சும்மா இருக்க மாட்டேன். ஐயோ, இது என்ன வம்பா இருக்கு? நான் என்னமோ உங்ககிட்ட இருந்து அந்த மோதிரத்தை அடம் பிடிச்சு வாங்கின மாதிரில சண்டைக்கு வரீங்க. நான் வேண்டாம் வேண்டான்னு சொல்லியும் கேட்காம கொடுத்துட்டு இப்ப போன் பண்ணி காமின்னு சொன்னா நான் இப்ப பக்கோடா செய்வா இல்ல உங்க மோதிரத்தை தேடுவா? அந்த மோதிரம் இப்போ எனக்கு வேணும், இல்ல நான் கிளம்பி வரவா? ஐயோ, எங்க போட்டேன்? ஒருவேளை மாவுக்குள்ள போட்டுட்டேனா? மாவுலயா இல்லையே, எங்க போச்சு? ஐயோ, ரிப்பன் பக்கோடா மாதிரி ரிங் பக்கோடா போட்டுட்டேனா? ஐயோ, சுடுதே. ஐயோ கடவுளே, எப்படி எடுக்கிறது? ஓ, சுடுது வேற. நல்ல வேலை எதுவும் ஆகல. வந்துருச்சு. வந்துருச்சு. வந்துருச்சா? இல்ல, கிடைச்சிருச்சு. இந்த மோதிரத்துக்கு நீங்க கொடுக்கிற டார்ச்சர் இருக்கே, அப்பப்பா. நான் பத்திரமா வச்சுப்பேன், நீங்க முதல்ல நம்புங்க. நம்பிக்கை தான் பாஸ் வாழ்க்கை. ஸ்விஸ் பேங்குக்கு அப்புறம் உலகத்திலேயே பாதுகாப்புக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா அது இந்த ஹாசினி தான். இந்த ஹாசினியை நம்பினோர் கைவிடப்படார். நல்லா யோசிச்சு பாருங்க. உங்க உசிரே இந்த மோதிரத்துல தான் இருக்குன்னு சொன்ன நீங்க
மோதிரத்தை வேற யார்கிட்டயும் கொடுக்காம என்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? நம்பிக்கை. நம்பிக்கை அதானே எல்லாம். 3 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, இந்த ஹாசினிய எப்பவுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. 2, இந்த ஹாசினி கிட்ட எந்த பொருள் கொடுத்தாலும் பத்திரமா வந்து சேரும். புரிஞ்சுதா? அப்போ 3வது என்ன? அது உங்க மோதிரத்தையே கேளுங்க சொல்லும். அது நான் என்ன சும்மாவா இருக்கேன்? கஷ்டப்பட்டு பக்கோடா தயார் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அவசரத்துல மோதிரத்துல பட்டிருக்கும். ஓ மை காட், அது எங்க வைக்கணும்னு கூட தெரியாதவங்க கிட்ட என்னோட வேல்யூபிளான பொருளை கொடுத்த பாரு. என்ன சொல்லணும்? சாரி, தொடச்சிடுறேன். என் மோதிரத்தை வச்சிருந்த லட்சணத்துல இருந்தே தெரியுது நீதான் லோக்கல் ஸ்விஸ் பேங்க் லாக்கர்னு. இனிமேது அந்த மோதிரத்தை கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. இந்த கேக் காரியால ஒரு விஷயத்தையும் ஒழுங்கா செய்ய தெரியாது. இந்த லட்சணத்துல பக்கோடா செய்யறாளா? பக்கோடா. இந்த லூஸ் கிட்ட பேசி பேசி என்னோட ஆம்லெட்டும் அவளோட பக்கோடா மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, என் பக்கோடா. ஹாசினி, ஹாசினி. என்ன மம்மி? என்னம்மா இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ எதுக்கு செய்யற? உன்னோட மம்மி நான் எதுக்கு இருக்க? சொல்லிருந்தா நான் செஞ்சு தந்திருப்பேன்ல. நீ கோடீஸ்வரன் வீட்டு மருமகமா, நீ இவ்ளோ கஷ்டப்படக்கூடாது. இது என்னது? உனக்கே இது இந்த மோதிரம்? இது என்னோடது இல்ல மம்மி. அப்போ யாரோடது? ஆனா இனிமே இது என்னோடதுதான். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு ஏஜி இந்த மோதிரத்தை தான் என் விரல்ல போட போறாராம். அது வரைக்கும் இத பத்திரமா வச்சுக்க சொல்லிருக்காரு. இந்த மோதிரத்தை உன்னால பத்திரமா வச்சுக்க முடியுமா? முடியவே முடியாது. ஏதாவது ஒரு சின்ன பொருள் கொடுத்தாலே உங்க அப்பா மாதிரி மறந்துட்டு தேடிக்கிட்டு இருப்ப. இவ்ளோ காஸ்ட்லியான மோதிரத்தை உன்னால பத்திரமா வச்சிருக்கவே முடியாது. அதனால மோதிரத்தை மம்மி கிட்ட கொடுத்துரு. மம்மி பத்திரமா வச்சுக்கிறேன். சரியா? கொடுத்துரு. இல்ல மம்மி, நானே வச்சுக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? இந்த சின்ன பொருளை நான் வச்சுக்க மாட்டேனா? மோதிரம் சின்னதான் மம்மி, ஆனா பொறுப்பு பெருசாச்சே. இது எப்படியாவது ஜாக்கிரதையா நானே பாத்துக்கிறேன். சரி, உன் இஷ்டம். நீ பத்திரமா பாத்துக்குவேன்னு தெரியும் மம்மி. ஆனாலும் என்னால கொடுக்க முடியாது. ஏன்னா அந்த ஹிட்லர் மணிக்கு ஒரு தடவை போன் பண்ணி லைவ்ல மோதிரத்தை காட்டுன்னு டார்ச்சர் பண்றாரு. இப்பதான் மாவுல போட்டு தொலைச்சேன். ஒரு வழியா கண்டுபிடிச்சு தப்பிச்சேன். மறுபடியும் எல்லாம் என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது. வெடிக்கிற பாம்ப உடம்புல கட்டிக்கிட்டு தூங்க போன கதையா இத வாங்கி வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. அப்பப்பா, அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்கு இந்த மோதிரத்துல? எப்படி இருக்குப்பா? பாக்குறதுக்கு பக்கோடா மாதிரியே இருக்குமா? நான் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டேன். எப்படியும் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள சொல்லிடுவேன். ஏன் இப்ப சொன்னா என்ன? உடனே இத பக்கோடான்னு சொல்ல முடியலமா. ஏன்னா ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் வருது. அதனால இதுக்கு மல்டி டேஸ்ட் பக்கோடா அப்படின்னு பேர் வைக்கலாம். ஆக மொத்தம் நல்லா இல்லன்னு சொல்றீங்க அதானே? அப்படி சொல்லமா. இத ஒரு தடவை சாப்பிட்டா என்ன மாதிரி ஞாபகம் மறதி உள்ளவங்க கூட எப்பவுமே லைஃப்ல மறக்க மாட்டாங்க. என்ன பாராட்டுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? அது இல்லம்மா, உங்க அம்மா அதான் சின்னம்மா ஒரு தடவை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. அப்ப நீ தான் சமையல் பண்ண, நான் சாப்பிட்டேன்.
உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நீ குழம்புல ரொம்ப காரத்தை போட்ட, நான் தரையில விழுந்த மீன் மாதிரி குதி குதிட்டு வீடெல்லாம் குதிச்சுக்கிட்டே இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா? ஹாசினி, நீ கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்கு போறதுக்குள்ள அம்மாட்ட சமையலை கத்துக்கம்மா. மாமியார் வீட்ல சமையல் செய்ய வேண்டிய அவசியம் இவளுக்கு என்ன வந்துச்சு? அங்கதான் 1க்கு 3 மருமகளுங்க இருக்காங்களே. அங்க இல்ல, இங்கதான் இருக்கோம். என்னங்க, ஆ, இந்த கர்மத்தை தூக்கி ஒளிச்சு வைங்க. வந்தவங்க அப்படியே ஓடிட்டு போறாங்க. ஆ. உள்ள வாங்கன்னு கூப்பிட மாட்டீங்களா? ஐயோ, வாங்க வாங்க. ஐயோ, அப்படியே இல்ல. நீங்கலாம் பெரிய பணக்கார வீட்டு மருமகளுங்க. நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே இல்லையா? எனக்கு கையோ ஓடல, காலோ ஓடல. அதான் வாங்க வாங்க. உங்க பொண்ணு அதே பெரிய குடும்பத்துக்கு அத்தைய வர போறாங்க. நீங்களும் எங்க ஏஜைக்கு அத்தையாக போறீங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் உங்க ரேஞ்சே மாற போதுல. ஓ, சரி, அதை விட சித்ரா, நம்ம வந்த வேலைய பாப்போம். வந்த வேலையா? என்ன வேலை? அது அது எங்க வருங்கால அத்தைக்கு புடவையெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். அத குடுக்கலாம் தான் கொண்டு வந்தோம். அத்தை வாங்க. வா. பாருங்க, எல்லாமே உங்களுக்கு தான். எல்லா வெரைட்டி சாரீஸும் இருக்கு. ஃபுல்லா டிசைனர் சாரீஸ் தான். வாங்கிக்கோங்க. இந்தாங்க. இது சிங்கப்பூர்ல இருந்து வர வச்சது. இது எங்க அத்தைக்காக மைசூர்ல இருந்து சாஃப்ட் சில்க். இப்போ இதுக்கு என்ன அவசரம்? இப்ப என்ன அவசரமா? இன்னும் பல வருஷம் கழிச்சா கல்யாணம் நடக்க போகுது. எவ்வளவு பாசமா வாங்கிட்டு வந்திருக்காங்க. வாங்கிக்க. இந்த காலத்துல எத்தனை மருமகளுங்க அத்தைக்கு புடவை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுறாங்க. நீங்க ஒண்ணு நினைச்சுக்காதீங்க. அவ அப்படிதான். புடவை எல்லாமே சூப்பரா இருக்கு. எல்லாம் உங்க ரேஞ்சுக்கே செலக்ட் பண்ணிருக்கீங்க. இல்ல இல்ல, எங்க அத்தை ரேஞ்சுக்கு செலக்ட் பண்ணிருக்கோம். நீங்க கொடுங்க. அப்புறமா அவகிட்ட கொடுத்து கட்டி பாக்க சொல்றேன். அது எப்படி? நாங்க எதுக்கு இருக்கோம்? இது எங்க அத்தை கலருக்கு எப்படி இருக்குன்னு நாங்க பார்க்க வேண்டாமா? ஓ, இந்த டிசைன் சூப்பரா இருக்கு. இந்த கலர் செம்ம எடுப்பா இருக்கும். இந்த கலர் இவங்களுக்கு சூப்பரா இருக்கு. நம்ம இந்த புடவைய ரிசப்ஷனுக்கு கட்டிக்கலாம். சூப்பர். இது வந்து மெஹந்திக்கு. அப்ப ஹல்திக்கு? ஐயோ, ஹல்திக்கு எடுக்க மறந்துட்டோமே. சரி, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம ஃபேமிலி டிசைனர் கிட்ட கொடுத்து தைக்க சொல்லிடுறோம். நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. சரி, இது சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம். ஏ ஹாசினி, இந்த புடவை நீயே எடுத்து போட்டு எது நல்லா இருக்குன்னு பார்த்து சொல்ல. பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னா அது நீங்க தான் இல்ல சித்ரா? கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். ஷோ, வந்தவங்களுக்கு தண்ணி கூட கொடுக்க மறந்துட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, இத வந்துடுறேன். டைம் ஆனாலும் பரவாயில்ல, தண்ணியை சூடு பண்ணி கொண்டு வாங்க. எங்க மாயாக்கா ஹாட் வாட்டர் தான் குடிப்பாங்க. சரி சரி. உன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் வேற லெவல்ல இருக்கு.
நல்ல அம்சமான ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. இந்த பக்கம் திரும்புங்களேன். ஏன் மூக்குத்தி போடல? மூக்குத்தி போட்டுனா அனுஷ்கா மாதிரி இருந்திருப்பீங்க. ஈ, ஈ, ஈ. ஐயோ எவ்வளவு அழகு, கண்ணும் பண்ணு மாதிரி இருக்கே. சிச்சு எவ்வளவு கியூட்டா இருக்கீங்க. இப்பவே கல்யாண கலை வந்துருச்சு. நீங்க வர்றதுக்காக தான் எங்க வீடே காத்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு கிடைச்ச அத்தை எவ்வளவு அழகு. ஆமா ஆமா. சரி, வந்த வேலை முடிஞ்சது. நாங்க கிளம்புறோம். என்கேஜ்மெண்ட்ல மீட் பண்ணலாம். அப்ப வரோம். அதுக்குள்ள கிளம்பிட்டீங்களா? தண்ணி கேட்டீங்க? வேணாம் வேணாம். மெட்ரோ வாட்டர் குடிச்சா எனக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆயிடும். நாங்க வரோம். ஆமா, நீ ஏன் ஜவுளி கடை பொம்மை மாதிரி புடவைய சுத்திக்கிட்டு இருக்க? உள்ள போய் புடவைய கட்டி பாரு. அதான் நல்ல புடவையாச்சு. கட்டினாலும் கட்டலனாலும் நல்லாதான் இருக்கும் மம்மி. அப்படியா சொல்ற? நல்லா இருக்குல்ல? என் உயிரை உன் கையில ஒப்படைச்சிருக்கேன். இனிமே என் நினைப்பெல்லாம் இதுலதான் இருக்கும். இந்த மோதிரத்துக்கு ஏதாவது ஆச்சு அவ்வளவுதான். கடவுளே, நல்ல செய்தியா சொல்லுப்பா. சாரி. ஓகே, அங்க பாரு. இப்பெல்லாம் ஒரு விதைய மண்ணுல போடுறதுக்கு கூட நேரம் காலம் இருக்கு. ஏஜேவோட முதல் கல்யாண சம்பிரதாயத்துல எங்க தப்பு செஞ்சோன்னே தெரியல. பாவம். அதான் என் மருமக போய் சேர்ந்துட்டா. ஆனா இந்த தடவை கால நேரத்துல எந்த தப்புமே நடக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து சொல்லுங்க. கடவுள் வரம் கொடுத்தாலும் தட்டி விடுறதுக்கு கிரகங்கள் குறுக்க நிக்குது போல இருக்கு. ஐயோ, என்ன ஜோசியர் இப்படி சொல்றீங்க? பயப்படாதீங்கம்மா. இந்த சிறுவாபுரி சிங்கமுத்து இருக்கும்போது ஏன் கவலைப்படுறீங்க? கிழக்கு மேற்குமா இருக்கிறவங்கள கூட இழுத்து சேர்த்து வைக்கிற முகூர்த்தத்தை நான் பார்த்து கொடுக்கறேன். சரி சரி. இவரு கிழக்கையும் மேற்கையும் கட்டி இழுக்க போறாராம். கயிறு அந்தரும் ஜோசியரே. கல்யாணத்தை தடுக்கிற அந்த கிரகங்களே நம்ம 2 பேரும் தான் தெரியாம இந்த ஜெயம்மா சந்தோஷப்படுறாங்க. 3 பாஷையில பேசுற ஜெயம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துல நிக்கிற இந்த கல்யாணத்தை பார்த்து அதே 3 பாஷையில அழ போறாங்க. எல்லாரும் மோதிரம் போட்டுதான் கல்யாணத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா அதே மோதிரத்தால நாம இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம். இந்த பிளான அர்ச்சனாக்க கூட கண்டுபிடிக்கவே முடியாது. ஜெயிச்ச பின்னாடி சும்மா அப்படியே கெத்த சொல்லிக்கலாம். Just a minute, Maya.